தவறு செய்தால் எந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்றீங்களோ அதே சேம் ஈக்குவல் அவங்க சரியா ஆடனா இல்ல எஃபர்ட் போட்டா அதுக்கான ஒரு ஊதியம்ங்கிறது நீங்க பணத்தால கொடுக்க வேண்டாம். ஏன்னா அங்க பிக் பாஸ் வீட்டில் இருக்க எல்லாருமே ஊதியம் வாங்கிட்டு தான் ஒர்க் பண்றாங்க. சில பேர் மட்டும் அது இல்லாம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் வார வாரம் ஏதாவது ஒரு விஷயத்துல பார்வதி சிக்கிறாங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்க அதை பாசிட்டிவாக பண்ண போய் நெகட்டிவாகி இல்லை நெகட்டிவாக பண்ண போய் பாசிட்டிவாகி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல பார்வதி ரோஸ்ட் வாங்காத வாரமே இல்லை. அதே மாதிரி நாமினேஷனில் வராத வாரமே இல்லை. அப்படி இருக்கும்பொழுது இந்த வாரம் பார்வதி அவர்கள் நிறைய வேலை செஞ்சுருக்காங்க. நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயம் அவங்க சாக்ரிஃபை பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதை வீக் டேஸில் இவங்க எல்லாரும் கண்டஸ்டன்ட் எல்லாரும் சேர்ந்து பாராட்டுவாங்க, இல்லை அட்லீஸ்ட் ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மராச்சும் கொடுப்பாங்க இப்படின்னு சொல்லிட்டு பார்வதி நிறைய விஷயங்களை பண்ணாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். முக்கியமாக கேப்டன் பதவிக்கு, அதாவது தலை போட்டிக்கு போட்டியிடுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற பேரில் இரவு முழுக்க வேலை செஞ்சுருக்காங்க. அந்த பீரியட்ஸ் பெயின்லங்க வேலை செஞ்சுருக்காங்க. இவங்க அந்த குழந்தைங்கிற பேரில் நிறைய குட்டிச்சாத்தான்கள் நிறைய சம்பவங்கள் பண்ணாங்கல்ல. ஸோ அதை நான் இதுவாக எடுத்துக்கல. அந்த டாஸ்க் இஸ் டாஸ்க், ஓகேங்களா? ஸோ அந்த டாஸ்க்லையுமே அவங்க ரொம்ப பொறுமையாக கடைபிடிச்சு முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப காமன் கம்போஸ்டா இந்த வாரம் டாஸ்க் சிறப்பாக போகிறதுக்கு மிக ஒரு உறுதுணையாக இருந்தவங்க யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பார்வதி. இதில் டாஸ்க் ஸ்பாய்லர் அப்படின்னு சொல்லி யாரு கேட்டிங்கன்னா நம்ம எஃப்ஜே. ஏன்னா இந்த வாரம் டாஸ்கே ஆடலை, ஒன்றுமே பண்ணலை. அப்படி இருக்கும்போது இந்த சைடு ஸ்டூடெண்ட்ஸு இருக்கிறாங்க, அந்த சைடு டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, இந்த சைடு வார்டன்ஸ் இருக்காங்க. இப்போ 3 பேரா பிரிகிறாங்க, 3 கேங்கா. இந்த 3 கேங்கில் அதிகப்படியான உழைப்பு போட்டதுன்னு பார்த்தீங்கன்னா வார்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ஒரே ஒரு வார்டன். ஏன்னா இங்கே 10 பேர் இருக்காங்க, இங்கே 3 பேர் இருக்காங்க. அங்கே வார்டன்கிற பேரில் ஒருத்தன் கிரிஞ்சரை சுற்றிக்கிட்டு இருக்கான். பார்வதி மட்டும் தனியாக நிறைய விஷயங்களை மேனேஜ் பண்ணாங்க, வேலை செஞ்சாங்க. இதை வீக்கெண்ட் ஆனா இன்னைக்கு விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணுவாரா அப்படிங்கிறத என்னோட கேள்வி. அதுக்கு மேல விஜய் பார்வதிக்கு மக்களிடத்துல ஒரு மிகப்பெரிய அரங்கம் அதிரும் ஒரு கைத்தட்டல் அப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம். எந்த அளவுக்கு அவங்க தவறு செய்தா அதை ரோஸ்ட் பண்ணப்படுறாங்களோ, தவறு செஞ்சா அதை விஜய் சேதுபதி தட்டி கேட்கிறாரோ, அதே அளவுக்கு அவங்க நல்லா பண்ணும்போது விஜய் சேதுபதி கேட்கணுமா இல்லையா? ஏன்னா அந்த அளவுக்கு உழைப்பு போட்டுருக்காங்க. ஏன் இத்தனை நாளா விஜய் பார்வதி தவறு செய்யும் போது, அதாவது மற்றவங்களோட அதிகமா அந்த வீட்டில் ரோஸ்ட் வாங்குறது யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா விஜய் பார்வதி தான். அந்த மாதிரி விஜய் பார்வதி தவறுகள் செய்யும் போது விஜய் சேதுபதி பாரபட்சமே பார்க்காம நேராகவும் சர்க்காசமாகவும் கழுவி 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 வார வாரம் ஊத்திட்டு இருக்காரு. சேம் லைக் அதே பேட்டர்ல இந்த வாரமும் விஜய் பாரு நீங்க டாஸ்கை ஸ்பாயில் பண்ணிட்டீங்க, நீங்க அவங்க பண்ண அந்த பிராங்க் சீரியஸா எடுத்துக்கிட்டீங்க, நீங்க அதை ஃபன்னா கடந்து போகணும், நீங்க பண்ணதுதான் தவறு. ஸ்டூடெண்ட்ஸ் ஆன விக்ரம் உத்தமர், டீச்சர்ல இருக்கிற கனி அவர்கள் உத்தமர், சாண்ட்ரா அவங்க உத்தமர்கள், திவ்யா அவர்கள் உத்தமர்கள், நீ மட்டும் தான் தப்பு, மற்றவங்க எல்லாரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம இந்த வாரமாச்சும் விஜய் சேதுபதி அவர்கள் நியாயமா, விஜய் சேதுபதி நியாயமா இல்லைனாலும் மக்கள் கைத்தட்டி அவங்களுக்கான அந்த அங்கீகாரத்தை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம் விஜய் பார்வதிக்கு. நான் பார்க்கும்போது நான் அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இந்த வாரம் எந்த அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்றோம், எந்த அளவுக்கு நம்ம விமர்சிக்கிறோமோ அதே அளவுக்கு அவங்க உழைப்பை போடும்போது அதை பாராட்ட வேண்டியது நம்மளோட கடமை நண்பர்களே. எப்பயுமே ஒருத்தவங்களோட தப்பான கண்ணோட்டத்திலே பார்த்தா தப்பா தான் தெரியும். இப்ப கனிக்கு எப்படி விஜய் பார்வதி அவங்க உழைப்பே போட்டாலும் அந்த உழைப்பு அவங்களுக்கு அந்த கிரெடிட்டை கொடுக்க முடியாதுங்க. அந்த கிரெடிட் ஃபுல் அண்ட் ஃபுல், அதாவது மேற்பார்வையிட்ட வேலையே செய்யாமல் விஜய் பார்வதி வேலை செய்யறாங்களா இல்லையா என்னன்னு சொல்லிட்டு உட்காந்தே தூங்கி கொண்டு இருந்த விக்ரமுக்கு தான் அந்த கிரெடிட் போய் சேரும்னு சொல்லிட்டு நம்ம சொன்னாங்களா கனியக்கா. அந்த மாதிரி இல்லாம கொஞ்சமாச்சு நியூட்ரலா யோசிங்க. விஜய் பார்வதி இந்த வாரம் முடிஞ்ச அளவுக்கு டாஸ்க் ஒழுங்கா சீரா போறதுக்கு அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காங்க. அதை வீக் டேஸ்ல எவனாச்சும் ஒருத்தர் நோட் பண்ணி பாராட்டினானா? எவனாச்சும் ஒருத்தனாச்சும் இந்த ஹாஸ்டலா ஸ்கூலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது முழுக்க முழுக்க எல்லாரோட ஜால்ராவும் எப்படி இருந்துச்சு? ஸ்கூல் தான் ஸ்கூல் தான் ஸ்கூல் தான், நீ ஸ்கூல்னு சொல்லு தப்பு இல்லை. பட் ஆனா ஸ்கூல்னு சொல்லிட்டு வார்டன் ஹாஸ்டல்ல எங்களை ரொம்ப கேர் பண்ணிக்கிட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்க சிங்கிளால இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணாங்க. ரெண்டாவது சமைச்சு கொடுக்கறது. 2 விஷயங்கள் ரொம்ப கடினமான வேலை. 2 வேலை 3 வேலை பார்க்கறது. டீச்சர்ஸா இருக்கிறவங்க பெருசா டாஸ்க்ல இருந்தாங்களே ஒழிய வேலைகள் அப்படி எதுவுமே செய்யல. பட் ஆனா அங்க வார்டனா இருக்கக்கூடிய விஜய் பாரு மட்டும் இரவுல அமித்தும் கனியும் ஹெல்ப் பண்ணாங்க. பட் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி தலையில சுமந்துக்கிட்டு
பார்வதி வந்து ஒரு கேம் ஆடினாங்கல்ல இந்த வாரம், அதுக்கான அப்ரிசியேஷன் அப்படிங்கிறது வந்து விஜய் சேதுபதி கொடுப்பாரா? கொடுக்கணும். விஜய் சேதுபதி கொடுக்கவில்லை என்றாலும் அன்அபிஷியல்ல விஜய் பார்வதி தான் லீடிங்ல இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து மக்கள் ஆரவாரத்தோட கை தட்டி ஆர்ப்பரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம். இப்போ வந்து இது வரைக்கும் வந்து ஷூட்டிங்கே ஸ்டார்ட் ஆகல. இது நம்மளோட யூகம் தான். இதெல்லாம் நடக்கணும், இதெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஒரு கோரிக்கையா இருக்கு. ரெண்டாவது வந்து யாரு வெளியேறுவாங்க அப்படிங்கிறத பத்தி பார்க்கணும். வெளியேறதுல வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 2 பேர் கப்புள்ஸா இருக்கக்கூடிய 2 பேர்ல வந்து யாராச்சும் ஒரு ஆள் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னால் அங்க கப்புள்ஸா இருக்கக்கூடியது யாரு? கிட்டத்தட்ட 3 கப்புள்ஸ் இருக்கிறாங்க. கமருதீன் அரோராவாக இருக்கட்டும், எம்ஜே வியானாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து சாண்ட்ரா பிரஜனா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி வந்து கப்புள்ஸா ஒரு 3 கப்புள்ஸ் இருக்காங்க. இந்த ஒரு கப்புள்ஸ்ல இருந்து ஒரு விக்கெட் விழுது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நியூஸ் வருது. அது யாராக இருக்கக்கூடும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா வியானாவாக இருக்கக்கூடும். ஏனென்றால் வியானா வந்து அவங்க வெளியேற போறது அவங்களுக்கே வந்து புரிந்து விட்டது. அவங்களுக்கே வந்து வியானாவுக்கு வந்து நம்ம வெளியேற போறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் போன வாரம் வந்து ஒரு கேம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப தெளிவா அனலைஸ் பண்ணக்கூடிய, இந்த கேம் வெளியில இப்படி பேசலாம், இப்படி போய் வெளியில ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படிங்கிற எல்லா விதமான புரிதலும் இருக்கக்கூடிய வியானா எப்ஜே கூட ஃப்ளட் பண்றதுக்கான காரணம் என்ன தெரியுமா? வெளியில நம்மளை வெளியேற்றுறதுக்கான நேரம் வந்துருச்சு, இப்போ ஒரு கண்டென்ட் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பா நம்மளை வெளியேற்றிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக வலுக்கட்டாயமாக வந்து ஒரு கண்டென்ட் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் இந்த காதல் கண்டென்ட். அது ஒரு பக்கம் இருக்க. ரெண்டாவது வந்து இந்த வாரம் வந்து ஸ்கூல் டாஸ்க்ல அவங்க வந்து எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ், அதாவது வந்து கொடுத்த காசுக்கு மேல கூறாண்டா கொய்யாலாங்கிற மாதிரி நீ பர்ஃபார்ம் பண்ண பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாம் மீறி எங்கெங்கேயோ போகுது. எல்லாத்தையும் வந்து போயிட்டு புள்ளி பண்றது, என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க. ஆக்சுவலா அவங்க சரி அதெல்லாம் பார்க்கறதுக்கு சுவாரஸ்யமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா சுவாரஸ்யமா இல்லை. நீ ஒரு விஷயம் ட்ரை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரோஸ்ட் விழும் அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் பண்றீங்க. இத்தனை வாரங்களா வந்து சாண்ட்ரா பண்ணும்போது, பார்வதி பண்ணும்போது வீக்கெண்ட்ல வந்து என்னை போட்டு புழங்க போறாங்க தெரிஞ்சுதான் பண்றாங்க. பட் ஆனா வந்து வியானாவும் வந்து தெரிஞ்சு பண்றீங்கல்ல, தெரிஞ்சு பண்ணும்போது அந்த டாஸ்க் வந்து சுவாரஸ்யமா பண்ணிட்டு நீங்க திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல. அது என்ன சுவாரஸ்யம் இருந்துச்சு? டிஃபரெண்டா போயிட்டு இவங்களுக்குள்ள இவங்களுக்கு காதல் இருக்கு, இவங்களுக்குள்ள இவங்க வந்து மோதல் இருக்குன்னு சொல்லிட்டு போர்டு ஃபுல்லா கிறுக்கி வச்சதுதான் வியானா பண்ண உருப்படியான ஒரு வேலை. அது உருப்படியான வேலைன்னு சொல்றதா இல்ல கிரிஞ்சுன்னு சொல்றதான்னு தெரியல. வழக்கம் போல அவங்களோட அந்த காதல் கிரிஞ்ச வந்து நேற்றுக்கு நைட்ல இருந்து ஸ்டில் வந்து அவங்க வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். சோ வியானா வெளியேறுவாங்களா இல்லை அரோரா வெளியேறுவாங்களா? அரோரா வெளியேறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கப்புள்ஸாக இருக்கக்கூடிய கமருதீன் மற்றும் அரோராக்குள்ள. ஆனா என்னைய கேட்டீங்கன்னா வந்து அரோரா வெளியேறதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு தெரியல. ஏன்னா இவங்க கண்டென்ட்டை விட, யாரு வியானா ஹெப்ஜே கண்டென்ட்டை விட அரோரா பார்வதி கமருதீன் இந்த முக்கோண காதல் வந்து ரொம்ப ஒரு மாதிரி வந்து இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கிறதுனால வியானாவுக்கு வந்து இது போடுறதா வந்து வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைன்னா பிரஜின் மற்றும் சாண்ட்ரா இவங்க 2 பேர்ல இருந்து யாராச்சும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் ஏன் அதை சொல்றேன்னா இவங்க 5 பேருமே வந்து டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க. பிரஜின், சாண்ட்ரா, வியானா, அரோரா இவங்க எல்லாருமே டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க. இவங்க தான் வந்து லீஸ்ட் ஓட்ல இருக்காங்க, இன்க்ளூட் கனியும் சேர்த்துங்க. இவங்க எல்லாமே லீஸ்ட்ல இருக்காங்க. இவங்க கப்புள்ஸ்ல இருந்து யாராச்சும் ஒரு ஆள் வெளியே போவாங்களா என்ன அப்படின்னு வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். நம்ம சேனலை புதுசா பார்க்குறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வாரம் வந்து விஜய் பார்வதிக்கு என்ன கிடைக்க போகிறது, வழக்கம் போல ரோஸ்டா இல்ல அப்ரிசியேஷனா அப்படிங்கிறது நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டு விடுங்க. அந்த ஹைப் பட்டன் இருக்கு பாத்தீங்களா, அதையும் கொஞ்சம் தட்டி விடுங்க. பெருசா ரீச் ஆக மாட்டேங்குது. நான் இதே மாதிரி அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏவி.